ஹாய் 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 எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா 28 கார்த்திகேயா இன்னைக்கு எல்லாத்துக்கும் தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, அதுக்குள்ள ஸ்பெஷல் நம்ம இன்னைக்கு செய்யல. நம்ம எப்பவும் போல டிஃபன் ரெசிபி தான் போடுவோம். ஓகே, அதுக்கு நீ ஸ்பெஷலா ஒண்ணு என்னன்னா என்ன டிஷ்னு லாஸ்ட் வரைக்கும் சொல்ல மாட்டேன், செய்யறத மட்டும் நீங்க பாருங்க. ஆமா, ஸ்டார்டிங்ல இதுதானான்ட்டு அப்படி போயிடக்கூடாது. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தம்ப்ளைன் வந்து கொஞ்சம் அடுத்தவங்க அட்ராக்ட் பண்ண மாதிரி வைக்கணும். நம்ம என்ன செய்யமோ அதே வைக்கிறதுனால இதுவா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க. எல்லாரும் அடிக்கிற மாதிரி வைக்கணுமா? அப்படிதான் நினைக்க. சரி, இத வந்து லாஸ்ட் நீங்க வந்து நான் செய்து ஒரு பாதியில வரும்போது நான் சொல்லுவேனா இது என்னது. என்ன தேங்காய் இருக்கு, காய்கறி வெட்டி வச்சிருக்கு, எல்லாம் இருக்கு, எண்ணெய் இருக்கு, ரவை இருக்கு. ஆமா, எண்ணெய் இருக்கு, ரவை இருக்கு. எந்த ஸ்டவ் நம்ம ஆன் பண்ணிடுவோம். மற்றொரு சொன்ன மாதிரி ஆப்பம் இருக்கி, புட்டு இருக்கி, புரோட்டா இருக்கி, தோசை இருக்கி, பாப்பா பஞ்சார வாங்க போயிருக்கி, வந்தவரெல்லாம் இருக்கி. ஹீட்டர்ல வெண்ணி போட வச்சாச்சு. சீல்லட்டி வச்சாச்சு, ஹீட்டர்ல வெண்ணி போட வச்சாச்சு. இப்ப வந்து நான் வடைய போட போறேன். இது என்ன வடை? பருப்பு வடையா? பருப்பு வடை. எல்லாத்தையும் சுட்டு எடுக்க மாட்டேன், ஒரு 5 வடை ஃபர்ஸ்ட் சுட்டு எடுத்துட்டு, எல்லா அடுப்புமே கொஞ்சம் ஸ்லோ, அதனால நம்ம வந்து இந்த ஸ்டவ்ல நெய் ஒண்ணு நம்ம ஒரு மெயின் டிஷ் ஒண்ணு ரெடி பண்ண போறோம்ல, அதுக்காக ஃபர்ஸ்ட் நெய் ஆட் பண்ண போறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அண்டிப்பருப்பு. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அண்டிப்பருப்புனா ஒரு 1/4 பங்கு வந்தானே உளி. பல்லாரி தான் நான் போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் போட்டுடேனா. எவ்வளவு ஸ்லோவா எரியுது. ஆமா, இந்த ஆமா வடைக்கெல்லாம் சும்மா திருப்பி வந்தனே விடாண்டா. ஆமை வடை உள்ளி ஒரு 1/2 பங்கு வெந்தா போதும், ரொம்ப வேகணும் இல்ல. ஒரு கப் ரவை எடுத்துக்கேன். போட்டு இதையுமே நான் நெய்யில நல்லா வறுத்துருவேன். ஏன்னா இது வறுக்காத ரவையா வறுத்த ரவையா எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால இது என்ன செய்யணும்னா இந்த மாதிரி வறுத்துட்டோம்னா
5 நிமிஷமாவது வறுக்கணும். நம்ம உப்பு மட்டும் போடலன்னா சேர்றோம். உப்பு, தேங்காய். இந்த வடையை வந்து கொஞ்சம் முருகதான் நம்ம இன்னைக்கு வேக விட போறோம். சாரி, மாதிரி வரும். இந்த நெய்யெல்லாம் அப்சர்வ் ஆகி ஒரு மணல் வரும்ல, அந்த இதுல வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணா போதும். சரியா? எல்லா ஊர்லயும் மழைன்னு சொல்லுவாங்க, ஆனா நம்ம ஊர்ல வெக்கதான் ஜாஸ்தியா இருக்கு. இங்க திருநெல்வேலி, தென்காசில நல்ல மழை. நல்ல மழையா? இங்க மழைங்கிற மனமே இல்லை. ஆனா நேத்து லைட்டா தூத்துச்சோ, லைட்டா இந்த மணல் வந்துட்டா. இது என்ன செய்யணும்? தேங்காய் போடுவானா? சிம்ல வச்சுட்டேன். பச்சை தேங்காய், வெந்நி, கொதிக்க வெந்நி எடுத்து வச்சிருக்கேனா, வடை எடுத்துருவோமா? பண்ணி விட்டுட்டு மெஷர்மெண்ட் தான் இதுல. 1 கப்பு ரவைக்கு நான் 2.5 கப்பு தண்ணி எடுக்க போறேன். 2.5 கப்புமே கொதிக்க வெந்நி. ஊத்திக்கிட்டு ஊற்றும் போது இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும், ஏன்னா கட்டி தட்டாது. அதே மாதிரி இன்னும் கேப்பாயா, இன்னொரு 1/2 கப்புனா ஊத்திட்டு உப்பும் போட்டுறேன். தேவையான அளவு உப்பும் போட்டு சிம்ல தான் வச்சிருக்கேன். நீ ஃபுல்லா வச்சிருவோம்னா தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிக்கலாம். செடி மாதிரி உங்களுக்கு தண்ணிய கண்டவனே இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவீங்கன்னு சொல்லிதான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நியூ மெத்தட்ல ரெடி பண்ண போறோம். ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஒரே ப்ரிப்பரேஷன் தான், நம்ம பிளேட்டிங் பண்ணி சாப்பிடதான் வித்தியாசமானது. ஓகேயா? ஏன்னா என்னைக்கு இத பார்த்தாலே இதுதானே தோணும். நிமிஷம் அப்படி இருக்கட்டு. ஆஃப் பண்ணிடுறேன். இதை இனிமேல் என்ன செய்ய போறேன்னா, அப்படியே கீழே காட்டுங்கள். சைடில் இலைய ஒண்ணு வாட்ட எடுக்க நான் எதுவுமே செய்யலன்னு. இது தனியா இருக்கட்டு. சரிச்சா? இருக்கலாம். லைட்டா ஒரு கொஞ்சம் தேங்காய் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வடை இருக்கிறதுல பொதி சோறு கட்டின மாதிரியா? வச்சு மடக்கிட்டோன்னு வச்சு கொடுங்க.
வச்சிட்டு இப்பெல்லாம் சாப்பிடணும்னு இல்ல, மதியம் சாப்பிடணுமா? அப்படி இல்ல, 1 hour கழிச்சு 1 hour கழிச்சோ இல்ல 2 மணிக்கு கழிச்சு நாளும் இல்ல இந்த உப்புமாவா அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் சாப்பிடவே கிடையாது. சாப்பிடறதுன்னா அது இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லுது. அதனால இப்படி ரெடி பண்ணி கொடுத்தான்னா எத்தனை பொதினாலும் எத்தனை நேரம்னாலும் சாப்பிடலாம். எப்படி இருக்கட்டும். சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். இத அப்படியே இப்படி வச்சுருவோம். ஓகேயா? இப்போ நம்ம அடுத்தால என்ன செய்ய போறோம்னா, இதுக்கு இன்னைக்கு சைட் டிஷ்ஷா ஒரு சாம்பார் வைக்க போறேன். என்னைக்குமே உப்புமான நம்ம மத்தபடி சாதாரணமா சீனி வச்சு சாப்பிட்டுடலாம், பழம் வச்சு சாப்பிட்டுடலாம். ஆனா இந்த மாதிரி பொதிஞ்சு எடுத்து நம்ம சாப்பிடும் போது இது கண்டிப்பா சைட் டிஷ் ஒரு லிக்விடா இருந்து சட்னியோ இல்ல சாம்பாரா இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்குதான் நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு சாம்பார் வைக்க போறேன். பருப்பு வேக வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட். பருப்பு வேக வச்சு, ஆமா பருப்பு ஃபர்ஸ்ட் வேக வச்சுட்டு நம்ம காய்களை வேக வச்சிருவோம். எதுக்கு நான் சாம்பார் வைக்க போறேன்னா, பருப்போட சாம்பார்ல போட்டு சாப்பிட்டது உண்டான்னு மட்டும் சொல்லுங்க. சாம்பார் வடை சூப்பரா இருக்கும். அதுக்காக வேண்டி நம்ம அதையும் ரெடி பண்ணிருக்கோம். இனி என்ன செய்யணும்னா, தாளிக்கிறது லாஸ்ட் தான். இதுக்கு ஒரு நம்ம சாம்பார் பொடி அப்பப்ப ரெடி பண்ணி தான் நம்ம செய்யறது. ஓகே, அதுக்காண்டி நம்ம இப்ப சாம்பார் பொடி ரெடி பண்ணிடுவோமா? கொஞ்சமா எண்ணெய் ஊத்துவோம், இல்லைன்னா நாசில ஏறும். பருப்பு 1 ஸ்பூன் போல, கடலை பருப்பு, வடை பருப்பு ஒரு 2 ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அது பாதியில வந்ததுனால அப்படி போட்டிருக்கேன் நான். உளுந்தம்பருப்பு சரியா? மல்லி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மல்லி போட்டாச்சா? இதுல வத்தல் ஜீரகம் போடணும்னா, ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போலனா போட்டிருக்கோம்னா, இனி வத்தல் போடணும். எரிப்புக்கு தகுந்து வத்தல் போட்டுட வேண்டியதுதான். ஏன்னா காணாட்டா கூட நம்ம லாஸ்ட் தாளிக்கும் போது கூட கொஞ்சம் எரிப்புக்கு பொடி போட்டுடலாம். தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்ச சின்ன வத்தல், அதனால கூட 2-3 போட்டிருக்கேன். சரியா? ஒரு ஸ்பூன் போல தேங்காயும் போட்டிருக்கேன். போட்டுட்டு செவக்க வறுத்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறேன்னா, கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இருக்கேன். எதுக்குன்னா உள்ளி வசக்கணும், அதுக்காக வேண்டி நறுக்கி போட்டிருக்கேன். அது லைட்டா வசங்கக்கூடிய நேரத்துல தண்ணி ஊத்தியே நம்ம அரைச்சி விடலாம். பொடிச்சு பவுடர் மாதிரி ரெடி பண்ணணும்லாம் இல்ல, நம்ம தண்ணி ஊத்தி அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப வசக்காண்டாம், லைட்டா ஒரு வசக்கிக்கிட்டு காய்களை எல்லாம் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். நான் இன்னைக்கு தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் எந்த காய்கள் இதுதான் போடணும்லாம் கிடையாது, எந்த காய்கள்னாலும் நம்ம ஆட் பண்ணிடலாம். மூடி வச்சு வேக வச்சுருவோம். லைட்டா உப்பு போட்டுருவோமா?
இங்க ரெடி ஆயிட்டோம். நல்லா ஒரு மாதிரி செவந்து வந்துக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இனி காயும் வெந்து எடுக்கட்டு. இதே நம்ம அரைச்சு எடுத்துக்கிறோம். பார்ப்போம். ஒரு அரை பங்கு வெந்துட்டா இந்த டைம்ல இருந்து நம்ம புளியை ஊத்திடுவோம். இங்க வச்சு ஒரு 3/4 பங்கு வெந்த உடனே பருப்பு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் அரைச்சு வச்ச மசாலாவை ஆட் பண்ணணும். ஓகே, பருப்பு ஆட் பண்ணி போறேன். ரொம்ப பருப்பாவும் இருக்க கூடாது, ரொம்ப கொலையவும் செய்யக்கூடாது. என்ன இருக்கா பார்த்தா தெரியும். இந்த மாதிரி மெத்தட்ல அப்புறம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஊத்திடுவோம். வெறும் பருப்பு தான் போட்டு வேக வச்சிருந்தேன்னா மூடி வச்சிருவோம். நான் அதை அரைச்சிட்டு வந்துடுறேன்னா இந்த காயெல்லாம் நல்லா வெந்துட்டான்னு பார்க்கணும். கத்திரிக்காய் எல்லாம் வெந்துடும். கேரட் எப்படினாலும் வெந்துட்டு கேரட்டும் அரைச்சி இனிப்பு காணாது போல இருக்கு. நம்ம இஞ்ச பொடியும் போடல, உப்பும் போடணும். கலருக்காக வேண்டி நம்ம போட வேண்டியது இருக்குல்ல. உப்பு போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மீடியத்துல வச்சிருக்கேன்னா ஏன்னா இனி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த டைம்ல நான் வெந்தய பொடி வச்சிருக்கேன், வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன். அதனால அந்த பொடியில ஒரு 1/4 ஸ்பூன் போல எல்லாமே வச்சிருக்கேன். வெந்தய பொடி, ஜீரக பொடி, மஞ்சள் பொடி, ஜீரக பொடி, வத்தல் பொடி, கொத்தமல்லி பொடி, வெந்தய பொடி, இதுவும் கொத்தமல்லி பொடி, இது நல்ல மிளகு பொடி. பெருஞ்சீரக பொடி மட்டும் நம்ம ரெடி பண்ணல. எல்லாமே லைட்டா வறுத்துக்கிட்டு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஆஃப் பண்ணிடுவோம். ரொம்ப நமக்கு கட்டியா வேண்டாம், ரொம்ப தண்ணியா வேண்டாம். ஓகே, கடுகு, 2 மிளகு, ஜீரகம், வெந்தயம் நம்ம பொடி போட்டதுனால நான் இது கூட எது போடல, வெந்தயம் போடல. காயப்பொடி, வத்தல் பொடி, எல்லாம் கொஞ்சம் லைட்டா இப்படி ஷேக் பண்ணி விட்டுட்டு இறக்கும் போது மஞ்சள் பொடி போட்டு இறக்கிடுவேனா. அதான் இதுக்கு மேட்ரு.
சாம்பார் ரெடி. இனி கொத்தமல்லி கீரை இருந்தா கொத்தமல்லி கீரை போட்டுவிட வேண்டியதான். சாம்பார் ரெடி. சூப்பர் சாம்பார். ஓகே, சாம்பார் ரெடியா? முடிச்சோம். இனி அடுத்தால பிரிக்கிறோம், ஓபன் பண்றோம். இது நம்ம டக்குன்னு 1 மணிக்கு ஒரு அரை மணிக்கூறுக்கிட்ட நம்ம எடுத்துட்டோம். ஆனா இது இன்னும் இந்த இதுல பார்த்தா ஆவி போகுது நல்லா தெரியுது. கண்டிப்பா. ஆமா. இன்னும் இந்த இலையை நம்ம அப்படி பொதிஞ்சு வச்சிருந்தோம்னா இங்க பாருங்க வாட்டாத இலை. ஆமா. இதுல உள்ள பிளேவர், இதுல உள்ள டேஸ்ட் எல்லாம் இறங்கி இதையும் எடுத்து சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். சாம்பார் ஊத்தணும். போட்டுட்டு நான் அந்த வடையோடி ஓடியேனா காய் ஊத்தினாலும் சரி, காய் ஊத்தாட்டாலும் சரி சாப்பிட அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஏன்னா உப்புமாவே பிடிக்காதவங்க, அத உப்புமாவான்னு கேட்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும், அது இல்லாம உதிரி உதிரியா எனக்கு உப்புமா வரல அப்படி நினைக்கக்கூடியவங்களும் இந்த மாதிரி பொதிஞ்சு வச்சுட்டாலே போதும். நம்ம கொடுக்கும் போது அவங்க டேஸ்ட் வைஸ் அவங்களுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது காரியம், இதுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்டே வித்தியாசமா தான் இருக்கும். இந்த உளுந்த வச்சு பருப்பு வடையில உள்ள பிளேவரு, இந்த இலையில உள்ள பிளேவரு, மேல நம்ம தேங்காய் போட்டிருக்கோம், எல்லா பிளேவர் நெய்யில கிண்டி இருக்கோம், எல்லாம் சேர்த்து அப்படி ஒரு டேஸ்ட்ல இருக்கும். ட்ரை பண்ணுங்க, வடமதி சமையலே நம்ம ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 28 ரெசிபி நம்ம போட்டாச்சு. ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.